வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்துடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் சொர்க்கத்தின் கனி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாப்பழ வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கணிகளில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தொடர்ந்து தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். நன்றாக கனிந்த வாழைப்பழத்தை, அதாவது நன்றாக பழுத்திருக்கக்கூடிய வாழைப்பழத்தை இரவு உணவுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றோ அல்லது இரண்டோ சாப்பிடுவது நல்லது. இதனால் மறுநாள் உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் மலம் நன்றாக வெளியேறும். மேலும் பித்த பிணிகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும். உடலுக்கு உங்களுக்கு பலவிதமான ஆரோக்கிய நன்மைகள் இதனால கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். செரிமான அமைப்புக்கு ரொம்ப நல்லது வாழைப்பழம். ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வாழைப்பழம் உதவுகிறது. வாழைப்பழத்தில் ஏராளமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு. இது மலச்சிக்கலை நீக்குகிறது. வயிற்று வலி, வயிற்று வாயு மற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் போன்ற பிரச்சனைகளையுமே வாழைப்பழம் உங்களுக்கு நீக்கும். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வரும்போது வயிறு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். வாழைப்பழம் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து உடலில் இருக்கக்கூடிய நீர்சத்து குறைபாட்டை பூர்த்தி செய்கிறது. வயிற்றுப்போக்கு பிரச்சனைக்கும் வாழைப்பழம் உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இல்லாம நலமோடு நீங்க இருக்கிறதுக்கு தினமும் ஒரு வாழைப்பழங்களை எடுத்துக்கலாம். எலும்புகளை வலுப்படுத்தும் வாழைப்பழம். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உடலின் எலும்புகள் உங்களுக்கு வலுவடையும். வாழைப்பழத்தில் ஏராளமான கால்சியம் இருக்கு. இது எலும்புகளை பலப்படுத்துகிறது மற்றும் பலவீனத்தை எல்லாம் உங்களுக்கு நீக்குகிறது. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா உணவிலிருந்து கால்சியத்தை உறிஞ்சும். இதனால உங்களுடைய உடல் நீண்ட காலமாக ஆரோக்கியமாக எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக வாழைப்பழம் இருக்கும். ஸோ நீங்க எந்த விதமான எலும்பு சார்ந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற பிரச்சனைகளும் எதுவும் இல்லாமல் நலமோடு வாழலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் வாழைப்பழம். தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவது சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு நோயை கட்டுப்பாடோடு செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா வாழைப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய அதிக அளவு நார் சத்து உங்களுடைய உடல்ல பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ நீரிழிவு நோயில பல பழங்களை பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகளால் சாப்பிட முடியாது. ஆனால் வாழைப்பழங்களை நீங்க எடுத்துக்கலாம். இதுல குறைந்த அளவு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு பழங்களை நீங்க எடுத்துக்கிட்டாலே பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்க விடுபடலாம். மன அழுத்தத்தை போக்கும் வாழைப்பழம். தினமும் நீங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடப்பு போன்ற மன அழுத்த பிரச்சனையை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதற்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய டிரிப்டோஃபேன் என்ற ஊட்டச்சத்து. இது உடல்ல செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் ரிலீஃப் ஆயிடும். இந்த மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் உங்களுடைய உடல்ல வெளியாகி மன அழுத்தம் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கி போயிடும். ஸோ அப்போ எந்த விதமான ஸ்ட்ரெஸ், டென்ஷனும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எடையை கட்டுப்படுத்தும் வாழைப்பழம். வாழைப்பழத்தில் ஏராளமான நார்சத்து மற்றும் மாவுச்சத்து இருக்கு. இது உங்களை நீண்ட நேரம் பசி உணர விடாமல் செய்யும். அதாவது பசியின்மை போன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது ஆரோக்கியம் தான். அதனாலேயே நீங்கள் நிறைய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் தவிர்க்கலாம். கண்ட நொறுக்கு திணிகளை சாப்பிட்றத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேலும் நார்சத்து என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய உடலை தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்றி உங்களுடைய உடல் எடையை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு வழிவகுக்கும். காலை உணவு அல்லது மாலை நேர ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி நீங்க அந்த டைம்லலாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். இது மாதிரி செய்யும் போது உங்களுக்கு நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கும். இதனாலே உங்களுடைய உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வாழைப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவ நன்மைகளை நீங்க பெறணும் அப்படின்னா தினமும் ஒரு வாழைப்பழத்தை நீங்க எடுத்துக்கலாம். இதன் மூலமாக ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமோ அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். நிறைய மருத்துவ நன்மைகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல டைப்பான வாழைப்பழங்கள் இருக்கு. பேயன் வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், இந்த மாதிரி நிறைய வகைகளையும் இருக்கு. செவ்வாழைப்பழம், இது போல அதுக்கும் ஒரு சில மருத்துவ நன்மைகள் இருக்கு. ஆனால் நிறைய மருத்துவ நன்மைகள் பொதுவாக ஒருங்கிய அமைய பெற்றது அப்படின்னா இந்த மருத்துவ நன்மைகள் தான். ஸோ இப்போ நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நன்மைகளை நீங்கள் பெறலாம். செரிமானம் எல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உடலினுடைய இயக்கம் நன்றாக இருக்கும். உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலையும் பெற்று நலமோடு வாழலாம். ஸோ இதெல்லாம் எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு சாத்தியம். அப்போது தொடர்ந்து வாழைப்பழங்களை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.